அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 75வது நாள். இன்று நாம் 1 அரசர்கள் நூலை வாசிக்க தொடங்க இருக்கிறோம். நீதி தலைவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு நீதி வழங்கி வந்தார்கள். ஆனால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் முறையிட்டு எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். அதனால் ஆண்டவர் சவுலை முதல் அரசராக நியமித்தார். அவரை தொடர்ந்து தாவீது அரசராக இருந்தார். அதன் பிறகு அவருடைய மகன் சாலமோன் அரசராக இருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிறார். இந்த சாலமோன் அரசர்தான் ஆண்டவருக்கென்று எருசலேமில் ஒரு ஆலயம் கட்டுகிறார். மேலும் எப்பொழுதெல்லாம் மக்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லையோ அப்பொழுதெல்லாம் இறைவாக்கினர்களை அவர் எழுப்பியுள்ளார். 1 அரசர்கள் என்னும் இந்நூல் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. 1. இஸ்ரேல் மக்களினம் முழுவதன் மேலும் சாலமோன் அரசுரிமை பெறுதல், அவர் தந்தை தாவீது இறத்தல். 2. சாலமோனின் ஆட்சியும் எருசலேமில் அவர் எழுப்பிய கோவிலின் சிறப்பு. 3. நாடு தெற்கு வடக்கு என்று 2 அரசுகளாக பிரிதல், அவற்றை கிமு 850 வரை ஆண்ட அரசர்களின் வரலாறு. ஒவ்வொரு அரசனும் ஆண்டவருக்கு அவன் காட்டிய பற்றுறுதிக்கேற்ப தீர்ப்பு வழங்கப்படுகிறான். ஆண்டவரிடம் காட்டும் பற்றுறுதி நாட்டுக்கு வெற்றியை தருகின்றது. மாறாக வேற்று தெய்வ வழிபாடும் கீழ்ப்படியாமையும் அழிவையே கொணர்கின்றன. இந்த அளவுகோலின்படி வடநாட்டு அரசர்கள் எல்லாருமே தீய வழியில் நடந்தார்கள் என்றும் தென்னாட்டு அரசர்கள் சிலரும் அவ்வாறு நடந்தார்கள் என்றும் காட்டப்படுகிறது. பல இறைவாக்கினர் சிலை வழிபாட்டின் என்றும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை நின்றும் மக்களை தடுத்து நிறுத்தினர். அவர்களுள் எலியா தலை சிறந்தவராக இந்நூலில் காட்டப்படுகின்றார். இன்று நாம் 1 அரசர்கள் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். 1 அரசர்கள் அதிகாரம் 1. தாவீதின் முதுமை பருவம். தாவீது அரசர் முதுமை பருவம் அடைந்தார். அத்தள்ளாத வயதில் போர்வைகளால் அவரை பொருத்தியும் அவரால் குளிரை தாங்க இயலவில்லை. எனவே அவருடைய அலுவலர் அவரிடம், அரசே, எம் தலைவராகிய உமக்கென ஒரு இளம் கன்னி பெண்ணை தேடப் போகிறோம். அவள் அரசராகிய உமக்கு தாதியாக இருந்து பணிவிடை புரிவாள். அவள் உமக்கு அருகில் படுத்து எம் தலைவரும் அரசருமாகிய உமது குளிரை போக்குவாள் என்றனர். அவ்வாறே அவர்கள் இஸ்ரேல் நாடெங்கும் சென்று அழகிய ஒரு இளம் பெண்ணுக்காக தேடி அலைந்து சூனேம் ஊரை சார்ந்த அபிசாகு என்பவளை கண்டு அவளை அரசரிடம் அழைத்து வந்தார்கள். பேரழகியான அந்த இளம்பெண் அரசருக்கு தாதியாயிருந்து பணிவிடை புரிந்து வந்தாள். ஆனால் அரசர் அவளோடு கூடி வாழவில்லை. அதோனியா அரசுரிமை நாடல். அகித்து என்பவளிடம் பிறந்தவனான அதோனியா, நானே அரசனாவேன் என்று செருக்குடன் சொல்லிக்கொண்டு தனக்கென தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் தம்முன் கட்டியம் கூறி செல்ல 50 பேரையும் பயிற்சி செய்து வைத்திருந்தான். நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவன் தந்தை அவனை ஒருபோதும் கண்டித்ததே இல்லை. அவன் அழகுமிக்கவன், அப்சலோமுக்கு பின் பிறந்தவன். அவன் செருயாவின் மகனான யோவாபுடனும் குருவாகிய அபியத்தாருடனும் கூடி ஆலோசனை செய்தான். அவர்கள் அதோனியாவுக்கு துணை நின்றார்கள். ஆனால் குருவாகிய சாதோக்கும் யோயாதாவின் மகன் பெனாயாவும் இறைவாக்கினர் நாத்தானும் சிமயி இரேயி என்பவர்களும் தாவீதின் மெய்காப்பாளர்களும் அதோனியாவின் பக்கம் சேரவில்லை. அதன் பிறகு என்ரோகேல் அருகேயுள்ள சோகலேத்து என்ற பாறையின் மேல் அதோனியா ஆடுகளையும் எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் பலியிட்டான். அரசரின் மைந்தரான தன் உடன் பிறந்தார் அனைவரையும் அரச அலுவலரான யூதாவை சேர்ந்த அனைவரையும் அதற்கு அழைத்திருந்தான். ஆனால் அவன் இறைவாக்கினர் நாத்தானையோ பெனாயாவையோ மெய்காப்பாளர்களையோ தன் சகோதரன் சாலமோனையோ அழைக்கவில்லை. சாலமோன் அரசராதல். இப்படி இருக்க நாத்தான் சாலமோனின் தாயான பத்சேபாவிடம், அகித்தின் மகன் அதோனியா அரசனாகிவிட்டான். இது நம் தலைவர் தாவீதுக்கு தெரியாது. நீர் இது பற்றி கேள்விப்படவில்லையா? உம் உயிரையும் உம் மகன் சாலமோன் உயிரையும் காத்து கொள்ள நான் உமக்கு ஆலோசனை ஒன்று கூறுகிறேன். உடனே அரசர் தாவீதை போய் பாரும். அவரிடம், என் தலைவரே, என் அரசே, நீர் உம் அடியவளாகிய எனக்கு உம் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று ஆணையிட்டு கூறவில்லையா? அப்படியாயின் அதோனியா அரசனாகி இருப்பது எப்படி என்று கேளும். அங்கு நீர் அரசரோடு பேசி கொண்டிருக்கையில் நானும் உமக்கு பின் வருகிறேன். வந்து நீர் பேசியவற்றை உறுதிப்படுத்துகிறேன் என்றார். அவ்வாறே பத்சேபா பள்ளி அறையில் இருந்த வயது முதிர்ந்த அரசரை பார்க்க சென்றார். அங்கே சூனேமை சார்ந்த அபிசாகு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபா அரசரை தாழ்பணிந்து வணங்க, அரசர் என்ன வேண்டும் என்று கேட்டார். அவரோ அவரிடம், என் தலைவரே, நீரும் அடியவளாகிய எனக்கு
உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறவில்லையா? ஆனால் என் தலைவராகிய அரசே, இதோ உமக்கு தெரியாமலே அதோனியா அரசனாகிவிட்டான். அவன் மிகுதியான எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டிருக்கிறான். அரசரின் மைந்தர் அனைவரையும் குருவாகிய அபியத்தாரையும் படைத்தலைவன் யோவாபையும் அழைத்திருக்கிறான். ஆனால் உம் அடியான் சாலமோனை மட்டும் அழைக்கவில்லை. என் தலைவராகிய அரசே, உமக்கு பின் அரியணை ஏறுபவன் யார் என்று நீரே அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கின்றனர். அப்படி அறிவிக்காவிடில் என் தலைவராகிய அரசர் தம் மூதாதையரோடு துயில் கொள்ளும் நாளில் நானும் என் மகன் சாலமோனும் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் என்றார். அவர் இவ்வாறு அரசரோடு பேசி கொண்டிருக்கையில் இறைவாக்கினர் நாத்தான் உள்ளே வந்தார். அங்கே இருந்தவர்கள் அரசரிடம், இறைவாக்கினர் நாத்தான் இங்கு வந்திருக்கிறார் என்றார்கள். அவர் உள்ளே நுழைந்து அரசர் முன் சென்று தரை மட்டும் பணிந்து வணங்கினார். அப்பொழுது நாத்தான், என் தலைவராகிய அரசே, உமக்கு பின் அதோனியா அரசாழ்வான், அவன் உம் அரியணை மீது அமர்வான் என்று நீர் கூறினதுண்டா? ஏனெனில் அதோனியா இன்று இங்கிருந்து போய் மிகுதியான எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டிருக்கிறான். அரசரின் மைந்தர் அனைவரையும் படைத்தலைவராகிய யோவாபையும் குருவாகிய அபியத்தாரையும் அதற்கு அழைத்திருக்கிறான். அவர்கள் அவனோடு உண்டு குடித்து அரசர் அதோனியா வாழ்க என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உம் அடியானாகிய என்னையும் குரு சாதோக்கையும் யோயாதாவின் மகன் பெனாயாவையும் உம் அடியான் சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை. என் தலைவரும் அரசருமாகிய உமக்கு பின் அரியணையில் யார் அமர வேண்டுமென்று அடியேனுக்கு இதுவரை நீர் தெரிவிக்கவில்லை. அவ்வாறிருக்க இவையெல்லாம் என் தலைவராகிய அரசரது சொற்படி நடந்திருக்க கூடுமா என்று கேட்டார். அப்பொழுது தாவீது அரசர் மறுமொழியாக, பத்சேபாவை என் முன்னே வரவழையுங்கள் என்றார். அவரும் அரசரிடம் வந்து அவர் முன்னிலையில் நின்றார். அரசர், எல்லா துன்பங்களினின்றும் என் உயிரை காத்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் எனக்கு பதிலாக அமர்வான் என்று இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மேல் ஆணையிட்டு முன்பு நான் சொன்னதை இன்று நான் செய்து முடிப்பேன் என்றார். அப்பொழுது பத்சேபா முகம் தரையில் பட தாழ்ந்து அரசரை வணங்கி, என் தலைவராகிய தாவீது அரசர் நீடூழி வாழ்க என்றார். தாவீது அரசர் குரு சாதோக்கையும் இறைவாக்கினர் நாத்தானையும் யோயாதாவின் மகன் பெனாயாவையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் அரசர் முன் வந்தார்கள். அரசர் அவர்களிடம், உங்கள் தலைவண்ட அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து செல்லுங்கள். அங்கே குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்யட்டும். எக்காலம் முழங்க சாலமோன் அரசர் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின் அவனை இங்கே அழைத்து வாருங்கள். அவன் வந்து என் அரியணை மீது அமர்ந்து எனக்கு பதிலாக அரசாழ்வான். இஸ்ரேல் மீதும் யூதாவின் மீதும் அவனை தலைவனாக நியமிக்கிறேன் என்றார். யோயாதாவின் மகன் பெனாயா அரசருக்கு மறுமொழியாக, அப்படியே ஆகுக. என் தலைவரான அரசரின் ஆண்டவராகிய கடவுள் நீர் சொன்னதை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவர் என் தலைவரான அரசருடன் இருந்தது போல் சாலமோனுடனும் இருப்பாராக. அவரது அரியணையை என் தலைவர் தாவீது அரசர் அரியணையை விட மாண்பு மிக்கதாக ஆக்கியருள்வாராக என்றான். அவ்வாறே குரு சாதோக்கு இறைவாக்கினர் நாத்தான், யோயாதாவின் மகன் பெனாயா, கிரேத்தியர் பெலித்தியர் ஆகியோர் அங்கிருந்து போய் சாலமோனை தாவீது அரசரின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து சென்றனர். அங்கே குரு சாதோக்கு கூடாரத்திலிருந்து எண்ணெய் கொம்பை எடுத்து வந்து சாலமோனை திருப்பொழிவு செய்தார். அப்பொழுது எக்காலம் முழங்க எல்லா மக்களும் சாலமோன் அரசர் வாழ்க என்றனர். எல்லா மக்களும் தாரை ஊதிக்கொண்டு மிகுந்த அக்களிப்போடும் ஆர்ப்பரிப்போடும் அவர் பின்னால் சென்றனர். அவர்கள் எழுப்பிய பேரொளியால் நிலமே நடுங்கிற்று. அதோனியாவும் அவனோடிருந்த அனைத்து விருந்தினரும் உண்டு முடித்த வேளையில் இப்பேரொளி அவர்கள் காதுக்கு எட்டியது. எக்கால ஒலி காதில் விழவே யோவாபு, நகரில் ஏன் இத்தனை ஆரவாரம் என்று வினவினார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது குரு அபியத்தாரின் மகன் யோனத்தான் அங்கு வந்தான். அதோனியா, உள்ளே வா, நீ திறமை மிக்கவன், நல்ல செய்தியை கொண்டு வருவாய் என்றான். யோனத்தான் அதோனியாவிடம் கூறியது, அதுதான் இல்லை. நம் தலைவராகிய அரசர் தாவீது சாலமோனை அரசராக்கிவிட்டார்.
குரு சாதோக்கு இறைவாக்கினர் நாத்தான், யோயாதாவின் மகன் பெனாயா, கிரேத்தியர், பெலித்தியர் ஆகியோரை அவனோடு அனுப்பிவிட்டார். அவர்கள் அவனை அரசரின் கோவேறு கழுதை மேல் அமர்த்தினர். குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை கீகோனில் அரசனாக திருப்பொழிவு செய்துவிட்டனர். பிறகு அங்கிருந்து அக்களிப்போடு அவனை அழைத்து வந்துள்ளனர். எனவேதான் நகரில் இத்தனை ஆரவாரம். நீங்கள் கேட்டது அந்த இரைச்சல்தான். சாலமோனும் இப்பொழுது அரச அரியணை மீது அமர்ந்துள்ளான். மேலும் அரசரின் அலுவலர் நம் தலைவராகிய தாவீது அரசரிடம் வந்து, உம் கடவுள் உமது பெயரை விட சாலமோன் பெயரை சிறப்புடையதாய் ஆக்குவாராக, உமது அரியணையை விட அவரது அரியணையை மாண்புடையதாய் ஆக்குவாராக என்று வாழ்த்தினர். அரசரும் தம் படுக்கையில் வணங்கி தொழுது, இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவர் போற்றி, அவர் இன்று என் அரியணை மீது ஒருவனை அமர்த்தியுள்ளார், அதை நான் கண்குளிர கண்டேன் என்றார். உடனே அதோனியாவின் விருந்தினர் அனைவரும் அச்சமுற்று எழுந்து மூளைக்கு ஒருவராக ஓட்டம் பிடித்தனர். அதோனியா சாலமோனுக்கு அஞ்சி ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டான். அப்பொழுது சாலமோனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது: அதோனியா சாலமோன் அரசருக்கு அஞ்சி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டிருக்கிறான். மேலும் அவன் அரசர் சாலமோன், என் அடியானாகிய உன்னை வாளால் கொல்ல மாட்டேன் என்று இன்றே ஆணையிட்டு கூறட்டும் என்று வேண்டுகிறான். சாலமோனும் அவன் ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டால் அவன் தலைமுடி ஒன்று கூட தரையில் விழாது. ஆனால் அவனிடம் வஞ்சனை எதுவும் காணப்பட்டால் அவன் சாக வேண்டும் என்று பதிலளித்தார். எனவே சாலமோன் அரசர் ஆள் அனுப்பி பலிபீடத்திலிருந்து அவனை இழுத்து கொண்டு வர செய்தார். அவனும் வந்து சாலமோன் அரசர் முன் வீழ்ந்து வணங்கினான். சாலமோன் அவனிடம், நீ உன் வீட்டுக்கு போகலாம் என்றார். 1 அரசர்கள் அதிகாரம் 2. தாவீது சாலமோனுக்கு தந்த இறுதி அறிவுரை. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் நீ செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரவேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். இஸ்ரவேலின் 2 படைத்தலைவர்களான நேரின் மகன் அப்னேர், எத்தேரின் மகன் அமாசா ஆகியோருக்கு செருயாவின் மகன் யோவாபு செய்ததும் அதனால் எனக்கு நேர்ந்ததும் உனக்கு தெரியும். அவன் போர்க்களத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு பழிவாங்க சமாதான காலத்தில் அவர்களை கொன்றான். அவ்வாறு செய்து அவன் தன் அரைக்கச்சையிலும் தன் மிதியடிகளிலும் இரத்தக்கரை படிய செய்தான். ஆகையால் அவனுடன் விவேகமாய் நடந்து கொள். அவன் நரைமுடியனாய் மன அமைதியுடன் பாதாளத்தில் இறங்க விட்டு விடாதே. கிளையாதை சார்ந்த பர்சில்லாயின் மைந்தர்களுக்கோ இரக்கம் காட்டு. உன் பந்தியில் உண்பவர்களோடு அவர்களும் இருக்கட்டும். ஏனெனில் உன் சகோதரன் அப்சலோமுக்கு அஞ்சி நான் ஓடிய பொழுது எனக்கு அவர்கள் துணை நின்றார்கள். இன்னும் கேள், பஹூரிம் ஊரை சார்ந்த பென்யமினனாகிய கேராவின் மகன் சிமையி உன்னோடு இருக்கிறான் அல்லவா? அவன் மகனையிமுக்கு நான் சென்றபோது மிகவும் இழிவான முறையில் பேசி என்னை சபித்தான். ஆயினும் யோர்தானுக்கு அருகில் என்னை சந்திக்க வந்தபோது உன்னை வாளால் கொல்ல மாட்டேன் என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அவனுக்கு நான் சொன்னேன். எனினும் நீ அவனை குற்றமற்றவனென எண்ணிவிடாதே. நீ விவேகமுள்ளவன். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும். அவன் நரைமுடியனாய் இரத்தத்தில் தோய்ந்து பாதாளத்தில் இறங்கும்படி செய். தாவீதின் இறப்பு. பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரவேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. அதோனியா கொலை செய்யப்படல். அகித்தின் மகன் அதோனியா சாலமோனின் தாய் பத்சேபாவிடம் வந்தான். நீ வருவதன் நோக்கம் என்ன? சமாதானமா என்று அவர் கேட்டார். அதற்கு அவன், ஆம், சமாதானமே என்றான். பிறகு அவன், நான் உம்மிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான். அவரும், சொல் என்றார். அதற்கு அவன், அரசுரிமை என்னுடையதே. நான் அரசனாக வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் விரும்பினர். இது உமக்கு தெரிந்ததே. ஆனால் நடந்தது வேறு. அரசுரிமை என் சகோதரனுக்கு போய்விட்டது. அது ஆண்டவரின் திருவுளம்.
ஆயினும் உம்மிடம் ஒன்று வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன், அதை நீர் எனக்கு மறுக்கக்கூடாது என்றான். அதற்கு அவர், அது என்ன சொல் என. அவன், அரசர் சாலமோன் சொல்லை தட்டமாட்டார். சூனேமை சார்ந்த அபிசாகை எனக்கு மனமுடித்து வைக்கும்படி அவரிடம் சொல்லும் என்றான். அதற்கு பத்சேபா, நல்லது, நான் உனக்காக அரசரிடம் பரிந்து பேசுகிறேன் என்றார். பத்சேபா அதோனியாவுக்காக அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார். அப்போது அரசர் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார். அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஒரு இருக்கை போடப்பட்டது. அவரும் அதில் அமர்ந்தார். அப்போது அவர், நான் உன்னிடம் கேட்க விரும்பும் சிறு வேண்டுகோள் ஒன்று உண்டு, அதை நீ மறுக்கக்கூடாது என்றார். அதற்கு அரசர், கேளுங்கள் அம்மா, நான் மறுக்க மாட்டேன் என்றார். அப்போது அவர், சூனேமை சார்ந்த அபிசாகை உன் சகோதரன் அதோனியாவுக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்றார். அரசர் சாலமோன் தம் தாய்க்கு மறுமொழியாக, சூனேமை சார்ந்த அபிசாகை அதோனியாவுக்காக நீர் கேட்பானேன், இந்த அரசையும் அவனுக்காக நீர் கேட்டிருக்கலாமே, அவன்தான் என் மூத்த சகோதரனாயிற்றே. மேலும் குரு அபியத்தாரும் செருயாவின் மகன் யோவாபும் அவர் பக்கம் இருக்கின்றனரே என்று சொன்னார். பிறகு அரசர் சாலமோன் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு, அதோனியா சொன்ன இந்த வார்த்தை அவன் உயிருக்கே கேடு விளைவிக்கும், இல்லையேல் கடவுள் எனக்கு தகுந்த தண்டனை அளிப்பாராக. எனவே என் அரசுரிமையை நிலைநிறுத்தி என் தந்தை தாவீதின் அரியணையில் என்னை அமர்த்தி தாம் சொன்னபடி என் குடும்பத்தை அரச பரம்பரையாக்கியவரான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அதோனியா இன்றே கொல்லப்படுவான் என்று சொன்னார். சாலமோன் அரசர் யோயாதாவின் மகன் பெனாயாவுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார். அவனும் அதோனியாவை தாக்கவே அவனும் இறந்தான். அபியத்தார் நாடு கடத்தப்படல். பிறகு அரசர் குரு அபியத்தாரை நோக்கி, நிலங்கள் இருக்கிற அனத்தோத்திற்கு போய்விடும். நீர் சாக வேண்டியவர், இருப்பினும் இன்று நான் உம்மை கொல்ல மாட்டேன். ஏனெனில் நீர் என் தந்தை தாவீதுக்கு முன்னால் தலைவராகிய ஆண்டவரின் பேழையை தூக்கி வந்தீர். மேலும் என் தந்தைக்கு துன்பம் வந்த போதெல்லாம் நீரும் அவரோடிருந்து துன்பம் அனுபவித்தீர் என்றார். இவ்வாறு அபியத்தார் ஆண்டவரின் குருவாயிராதபடி சாலமோன் அவரை விலக்கிவிட்டார். ஆண்டவர் சீலோவில் ஏலியின் வீட்டாரை பற்றி உரைத்த வார்த்தை இவ்வாறு நிறைவேறியது. யோவாபு கொலை செய்யப்படல். இந்த செய்தி யோவாபுக்கு எட்டியது. அவர் அப்சலோமின் பக்கம் சாராமல் அதோனியாவின் பக்கம் சார்ந்திருந்தவர். ஆகையால் அவர் ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டார். யோவாபு ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி போனார் என்றும் பலிபீடத்தின் அருகே அவர் நிற்கிறார் என்றும் சாலமோன் அரசருக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது சாலமோன் யோயாதாவின் மகன் பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவனை வெட்டி வீழ்த்து என்றார். பெனாயா ஆண்டவரின் கூடாரத்திற்கு போய் அவரை கண்டு, வெளியே வா, இது அரச கட்டளை என்றான். அதற்கு அவர் மறுமொழியாக, முடியாது, நான் இங்கேயே சாவேன் என்றான். எனவே பெனாயா அரசரிடம் திரும்பி வந்து யோவாபு தனக்கு கூறிய மறுமொழியை தெரிவித்தான். அப்போது அரசர் அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே செய், அவனை கொன்று அடக்கம் செய். இவ்வாறு யோவாபு சிந்திய குற்றமற்ற இரத்தத்தின் பலி என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் விட்டு நீங்க செய். இந்த இரத்த பலியை ஆண்டவர் அவன் தலைமையிலேயே விழ செய்வாராக. ஏனெனில் அவன் தன்னை விட நேர்மையிலும் பண்பிலும் சிறந்தவர்களான நேரின் மகனும் இஸ்ரேலின் படைத்தலைவனுமான அப்னேர், எத்தேரின் மகனும் யூதாவின் படைத்தலைவனுமான அமாசா ஆகியோரை என் தந்தை தாவீதுக்கு தெரியாமல் தாக்கி வாளால் கொன்றான். இந்த இரத்த பலி யோவாபின் தலைமையில் மட்டுமன்று, அவன் வழிமரபினர் தலைமையிலும் என்றென்றும் இருப்பதாக. ஆனால் தாவீது அவர் வழிமரபினர், அவர் வீட்டார் ஆகியோர் மீதும் அவர் அரியணை மீதும் என்றென்றும் ஆண்டவரின் சமாதானம் தங்கியிருப்பதாக என்றார். அவ்வாறே யோயாதாவின் மகன் பெனாயா புறப்பட்டு போய் யோவாபை தாக்கி கொன்றான். அவர் பாலை நிலத்தில் இருந்த தம் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார். அப்பொழுது அரசர் யோவாபுக்கு பதிலாக யோயாதாவின் மகன் பெனாயாவை படைத்தலைவனாக நியமனம் செய்தார். மேலும் அபியத்தாருக்கு பதிலாக சாதோக்கை குருவாக நியமித்தார். சிமையி கொலை செய்யப்படல். பிறகு அரசர் சிமையை வரவழைத்து அவனை நோக்கி, நீ எருசலேமில் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு வேறெங்கும் செல்லாமல் அங்கேயே குடியிரு. என்று நீ வெளியேறி கிதரோன் நீரோடையை கடப்பாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி. இதை திண்ணமாய் அறிந்து கொள், உன் இரத்தத்தின் பழி உன் தலைமையிலேயே விழும் என்றார். சிமைய அரசரை பார்த்து, நல்லது அரசே, என் தலைவராகிய நீர் சொன்னபடியே அடியேன் செய்வேன் என்றான். அவ்வாறே சிமையி நெடுநாள் எருசலேமில் குடியிருந்தான். 3 ஆண்டுகளுக்கு பின் சிமையின் அடிமைகளில் இருவர் காத்தின் மன்னனாகிய
மாக்கா மகன் அக்கிஸிடம் ஓடிவிட்டனர். அந்த அடிமைகள் காத்தில் இருப்பதாக சிமையி கேள்விப்பட்டான். உடனே சிமையி தன் கழுதைக்கு சேணம் பூட்டி தன் அடிமைகளை தேட புறப்பட்டான். அவன் காத்திலிருந்து ஆக்கீஸிடம் சென்று தன் அடிமைகளை கண்டு அங்கிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தான். சிமையி எருசலேமிலிருந்து காத்துக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது அரசர் சிமையை வரவழைத்து, என்று நீ வெளியேறி வேறெங்காவது போவாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி. இதை திண்ணமாய் அறிந்து கொள் என்று நான் உனக்கு முன்பே எச்சரிக்கை செய்து உன்னையும் ஆண்டவர் மேல் ஆணையிட செய்யவில்லையா? நீயும் அதற்கு நல்லது, நீர் சொன்னபடி கேட்கிறேன் என்று பதில் கூறவில்லையா? அப்படி இருக்க ஆண்டவர் மேல் நீ இட்ட ஆணையையும் உனக்கு நான் இட்ட கட்டளையையும் மீறியது ஏன் என்று கேட்டார். மேலும் அரசர் சிமையை பார்த்து, என் தந்தை தாவீதுக்கு நீ இழைத்த தீங்குகள் அனைத்தையும் பற்றி உன் நெஞ்சே அறியும். ஆகையால் நீ செய்த தீங்கு உன்னையே அழிக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஆனால் அரசராகிய சாலமோன் ஆசி பெற்றவராய் இருப்பார். தாவீதின் அரியணையும் ஆண்டவர் முன்னிலையில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார். பின்னர் யோயாதாவின் மகன் பெனாயாவுக்கு அரசர் கட்டளையிட அவன் சென்று சிமையை தாக்கவே அவனும் இறந்தான். இவ்வாறு சாலமோனின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டது. 1 அரசர்கள் அதிகாரம் 1. சாலமோன் ஞானத்திற்காக மன்றாடல். பின்னர் சாலமோன் எகிப்து மன்னனான பார்வோனின் மகளை மணந்து பார்வோனுடன் உடன்பாடு செய்து கொண்டார். மேலும் தம் அரண்மனை, ஆண்டவர் இல்லம், எருசலேமின் சுற்றுமதில் ஆகியவற்றை கட்டி முடிக்கும் வரை அவளை தாவீது நகரில் தங்கியிருக்க செய்தார். அந்நாள் வரை ஆண்டவரின் பெயருக்கு கோவில் எழுப்பப்படவில்லை. எனவே மக்கள் தொழுகை மேடுகளில் பலியிட்டு வந்தார்கள். ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்டு தம் தந்தையான தாவீது விதித்த நியமங்களின்படி நடந்து வந்தார். ஆனால் அவரும் தொழுகை மேடுகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார். ஒரு நாள் அரசர் பலி செலுத்துமாறு கிபெயோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப்போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். மேலும் உன் தந்தை தாவீதைப் போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளையும் வழங்குவேன் என்றார். சாலமோன் கனவினின்று விழித்தெழுந்தார். பின்னர் எருசலேமுக்கு புறப்பட்டு சென்று ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் நின்று எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். பின் தம் அலுவலர் அனைவருக்கும் பெரும் விருந்து அளித்தார். சாலமோனின் ஞானமிகு தீர்ப்பு. ஒரு நாள் 2 விலைமாதர் அரசர் முன்னிலையில் வந்து நின்றனர். அவர்களுள் ஒருத்தி, என் தலைவரே, இந்த பெண்ணும் நானும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். அந்த வீட்டில் அவள் என்னுடன் இருந்தபோது நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். என் குழந்தை பிறந்து 3 நாள் ஆன பின் அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த வீட்டில் எங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. இவள் இரவில் தூங்கும்போது தன் மகன் மீது புரண்டு விட்டதால் அவன் இறந்து போனான். அவள் நள்ளிரவில் எழுந்து, உன் பணிப்பெண்ணாகிய நான் தூங்கிக் கொண்டிருக்கையில் என் அருகில் கிடந்த என் மகனை எடுத்து தன் நெஞ்சருகில் வைத்து கொண்டு
இறந்துவிட்ட தன் மகனை என் நெஞ்சருகில் கிடத்தி விட்டாள். விடியற் காலையில் பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் எழுந்தபோது ஐயோ, அது செத்து கிடந்தது. சற்று விடிந்த பின் பிள்ளையை உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன் என்றாள். இதை கேட்ட மற்றவளோ, இல்லை, உயிரோடிருப்பதே என் பிள்ளை, செத்து போனது உன் பிள்ளை என்றாள். முதல் பெண்ணோ, இல்லை, செத்த பிள்ளைதான் உன்னுடையது, உயிரோடிருக்கும் பிள்ளை என்னுடையது என்றாள். இவ்வாறு அரசர் முன் அவர்கள் வாதாடினர். அப்பொழுது அரசர், என்ன இது, ஒருத்தி உயிரோடு இருக்கிற இவன் என் மகன், செத்துவிட்டவன் உன் மகன் என்கிறாள். மற்றவளோ, இல்லை, செத்துவிட்டவன் உன் மகன், உயிரோடு இருக்கிறவன் என் மகன் என்கிறாள் என்றார். பின்னர் அரசர், ஒரு வாளை கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் அரசரிடம் ஒரு வாள் கொண்டு வந்தனர். பிறகு அரசர், உயிரோடு இருக்கும் குழந்தையை இரண்டாக வெட்டி ஒரு பாதியை ஒருத்தியிடமும் மறுபாதியை மற்றொருத்தியிடமும் கொடுங்கள் என்றார். உடனே உயிரோடு இருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்காக நெஞ்சம் பதறி அரசரிடம், வேண்டாம் என் தலைவரே, கொல்ல வேண்டாம், உயிரோடு இருக்கும் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று வேண்டினாள். மற்றவளோ, அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், அதை இரண்டாக வெட்டுங்கள் என்றாள். உடனே அரசர், உயிரோடு இருக்கும் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், முதல் பெண்ணிடமே கொடுங்கள், அவள்தான் அதன் தாய் என்று முடிவு கூறினார். அரசர் அளித்த தீர்ப்பை பற்றி இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கேள்விப்பட்டனர். நீதி தீர்ப்பு வழங்குவதற்கென கடவுள் அருளிய ஞானம் அவரிடம் உள்ளது என்று கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர். 1 அரசர்கள் அதிகாரம் 4. சாலமோனின் அலுவலர். சாலமோன் அரசர் இஸ்ரேலர் அனைவர் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார். அவருடன் இருந்த அதிகாரிகள் இவர்களே: குரு சாதோக்கின் மகன் அசரியா, தலைமை செயலர், சீசாவின் மைந்தர் எலிகொரேபு, அகியா அமைச்சன், அகிலூதின் மகன் யோசபாத்து, படைத்தலைவன் யோயாதாவின் மகன் பெனாயா, குருக்கள் சாதோக்கு, அபியத்தார், தலைமை கண்காணிப்பாளன் நாத்தானின் மகன் அசரியா, அரசரின் ஆலோசகன் நாத்தானின் மகன் குரு சாபூது, அரண்மனை மேற்பார்வையாளன் அகிசார், கட்டாய வேலைக்காரர் மேற்பார்வையாளன் அப்தாவின் மகன் அதோனிராம். இஸ்ரேல் நாடெங்கும் சாலமோனின் கீழ் 12 ஆளுநர் இருந்தனர். அவர்கள் அரசருக்கும் அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருள்களை சேகரித்து தந்தார்கள். அவர்களின் பெயர்கள்: பென்கூர், மலைநாடான எப்ராயிம் இவனுக்கு உரியது; பென்தெக்கர், மாக்காசு, சாயல்பீம், பேத்சமேசு, ஏலோன், பெத்கானான் ஆகிய நகர்கள் இவனுக்கு உரியவை; பென்கெசது, அருபோத்து, சோக்காவும் ஏபேர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியவை. சாலமோனின் மகள் தாப்பாத்தின் கணவன் பெண் அபினதாபு, நாபத்தோர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியது. அகிலூதின் மகன் பாகனா, தானாக்கு, மெகிதோ, பெத்சான் நகர்பகுதிகளும், சாரத்தானை அடுத்து இஸ்ரேலுக்கு தெற்கே பெத்சானிலிருந்து ஆபேல் மெஹோலா வரை யோக்மாயாமின் மறுபக்கம் உள்ள பகுதியும் இவனுக்கு உரியவை. பென்கேபர், ராமோத்து, கிளையாதும் மனாசேயின் மகன் யாயிற்கு சொந்தமான கிளையாது நாட்டு சிற்றூர்களும், பாசானில் உள்ள அர்கோபு நாட்டின் மதிர் சுவர்களும் வெண்கல குறுக்கு கம்பிகளும் கொண்ட 60 நகர்களும் இவனுக்கு உரியவை. இத்தோவின் மகன் அகினதாபு மகனையும் இவனுக்கு உரியது. சாலமோனின் மகள் பாஸ்மத்தின் கணவன் அஹிமாசு, நப்தலி இவனுக்கு உரியது. ஊசாயின் மகன் பாகனா, ஆசேர், பயலோத்து இவனுக்கு உரியவை. பாருவாகின் மகன் யோசபாத்து, இசக்கார் இவனுக்கு உரியது. ஏலாவின் மகன் சிமையி, பென்யமின் இவனுக்கு உரியது. ஊரியின் மகன் கெபேர், எமேரியரின் மகன் சீகோனுக்கும் பாசானின் மன்னன் ஓகுக்கும் உரியதாயிருந்த கிளையாது நாடு இவனுக்குரியது. சாலமோனின் சீரும் சிறப்பும். இவர்களை தவிர யூதா பகுதிக்கு ஆளுநர் ஒருவர் இருந்தார். யூதா இஸ்ரேல் மக்கள் கடற்கரை மணலை போல் திரளாயிருந்தனர். உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தனர். சாலமோன் யுப்ரத்தீசு தொடங்கி பெலிஸ்தியரின் நாடு வரையிலும் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகளின் மேலும் ஆட்சி செலுத்தி வந்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் அந்நாடுகளின் மக்கள் சாலமோனுக்கு கப்பம் கட்டி அடிபணிந்திருந்தனர். சாலமோன் வீட்டில் நாள்தோறும் உணவுக்காக தேவைப்பட்டவை 30 கலம் மிருதுவான மாவு, 60 கலம் நொய், கொழுத்த மாடுகள் 10, மேய்ச்சலில் இருந்து வந்த மாடுகள் 20, ஆடுகள் 100, கலைமான்கள், சிறுமான்கள், வரையாடுகள், கொழுத்த கோழிகள் ஆகியவை. திப்சாவில் இருந்து காசா வரையிலும்
யூப்பரத்தீசின் மேற்கு புறத்தில் உள்ள நாடுகள் அனைத்தின் மீதும் அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசுகள் அனைத்தின் மீதும் அவர் ஆட்சி செலுத்தி வந்தார். எல்லைப்புற பகுதிகள் அனைத்திலும் அமைதி நிலவியது. சாலமோனின் வாழ்நாள் எல்லாம் தான் முதல் பெயர்செபா வரையிலும் பரவியிருந்த யூதா இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்புடன் வாழ்ந்தனர். அவர்களுள் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் உடைமையாக கொண்டிருந்தனர். சாலமோனுக்கு இருந்த தேர்க்குதிரை இலாயங்கள் 40,000 பேர், குதிரை வீரர்கள் 12,000. ஆளுநர்கள் அவரவர் முறைப்படி மாதந்தோறும் அரசர் சாலமோனுக்கும் அவரோடு உணவு அருந்தி வந்த அனைவருக்கும் தேவையான உணவுப் பொருள்களை கொடுத்து வந்தார்கள். ஒரு குறையும் வைக்கவில்லை. மேலும் அவர்கள் தேர்க்குதிரைகளுக்கும் கோவேறு கழுதைகளுக்கும் தேவைப்பட்ட வார்கோதுமையையும் வைக்கோலையும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட முறையின்படி அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணலென பரந்த அறிவாற்றலையும் அளித்திருந்தார். கீழே நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் எகிப்தியரின் எல்லா வகை ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று. எசுராகியனான ஏத்தானை விட ஏமான், கல்கோல், தர்தா என்ற மாகோலின் புதல்வர் மற்ற மனிதர் அனைவரையும் விட அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார். சுற்றிலும் இருந்த நாடுகள் அனைத்திலும் அவர் புகழ் பரவிற்று. அவர் 3000 நீதிமொழிகளை உரைத்தார். அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை 1005. லெபனோனின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா மர வகைகளை குறித்தும், நடப்பன, பரப்பன, ஊர்வன, நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார். சாலமோனின் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர். அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற பின்னர் அனைவரும் அவரை தேடி வந்தனர்.